விகடன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சவங்க சேனலின் ரெகுலர் அப்டேட்களை உடனே பெற உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க. யூஸ் பண்ண கல்லு கிடைக்கல. இந்த பிளட் ஸ்டெயின் இருக்கிற கட்டை தான் கிடைச்சது. வேற யாராவது இறங்கி கல்லை தேட சொல்லுங்க. கிளாஸ் கொடுமா. இங்க வாயா. மேடம் சொல்லுங்க மேடம். நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லு. உன் பொண்டாட்டிய கல்ல தூக்கி போட்டு இங்கன்னு தள்ளினியா இல்ல இந்த கட்டையால குத்துனியா? இல்ல மேடம், கல்ல மட்டும் தான் தூக்கி போட்டேன். நீ செய்யலனா அப்ப இது காயத்ரி குத்துன கட்டையா தான் இருக்கணும். இதுல பிளட் ஸ்டெயின்ஸ் இருக்குல்ல, இதெல்லாம் கலெக்ட் பண்ணி ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டுக்கு அனுப்புங்க. ஓகே மேடம். இந்த வைங்க. சோ இன்னும் ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதான்னு பார்க்கணும். தேடுங்க. எஸ் மேடம். உன் வைஃப் அங்க தான உருட்டி விட்டான்னு சொன்ன? ஆமா மேடம். இங்க இழுத்துட்டு வந்தியா? இல்ல மேடம், இங்க இழுத்துட்டு வரல. அப்போ இந்த பிளட் ஸ்டெயின்ஸ் காயத்ரியோட தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பாருங்க, இங்க ஃபுல்லா பிளட் ஸ்டெயின்ஸா இருக்கு. அந்த கிளவுஸ் கொடுங்க. கொடுங்க. இந்தாங்க மேடம். போய் ஃபாரன்சிக்ல கொடுங்க. ஓகே மேடம். இன்னும் ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதான்னு பாப்போம். போய் தேடுங்க. ஓகே மேடம்.
பிரகாஷ் ஜெய்ஹிந்த் விலாஸ் டி நகர். இங்க வாங்க. மேடம் யார் இந்த சத்யபிரியா பிரகாஷ் ஜெய்ஹிந்த் விலாஸ் டி நகர்னு போட்டிருக்கு? மேடம் தாசில்தார் சத்யபிரியா தான் மேடம். காயத்ரி சத்யாவை கடத்திட்டு வந்து டென்ட்ல வச்சிருந்தாளா இல்ல இங்க கூட்டிட்டு இல்ல வந்தாளா? மேடம், டென்ட்ல வச்சு கார் டிக்கில ஏத்துறதா ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ சத்யாவோட ஹேண்ட்பேக் இந்த இடத்துக்கு வரதுக்கு சான்ஸ் இல்லையே. மொபைல் பில் மட்டும் இங்க எப்படி வந்துச்சு? ஆச்சரியமா இருக்கேன். சரி விசாரிப்போம். இதையும் ஃபாரன்சிக் ரிப்போர்ட்ல சேர்த்துக்கோங்க. சரிங்க மேடம். ஏன் நிக்கிறீங்க? போய் தேடுங்க. மேடம் எதுவுமே கிடைக்கல மேடம். எந்த எவிடன்ஸும் கிடைக்கல மேடம். ஓகே, அந்த ஆளை மட்டும் சார்ஜ் எடுத்துக்கோங்க. இப்போதைக்கு கிடைச்ச எவிடன்ஸ் அசிஸ்ட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் ஃபாரன்சிக் ரிப்போர்ட் எவ்வளவு சீக்கிரமா கிடைக்குமோ எனக்கு வேணும். புரியுதா? ஓகே மேடம். கிளம்பலாம். ஓகே ஓகே மேடம். அசிங்கப்படுத்திட்டா. அந்த விளங்காத முதி அவ பேச்சை கேட்டுட்டு அப்பனே வேணான்னு எழுதி கொடுத்துட்டு போயிட்டானே. அவனுக்கு எம்பிட்டு செல்லம் கொடுத்து வளர்த்தேன். அவன் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தனேன். அவன் செஞ்சதுக்கெல்லாம் நான் சப்போர்ட் பண்ணனே. ஆத்தா இல்லாத புள்ளன்னு சீரால நான் வளர்த்தேன். இப்படி செஞ்சு போட்டானே. அக்கா ஏன் இப்படி மாறி போனா? எத்தனை தடவை கேட்டாலும் நான் காயத்ரி இல்லைன்னு அடிச்சு சொல்றா. ஒருவேளை போலீஸ்காரங்க ஜெய்ஹிந்த் விலாஸ்காரங்களா இருந்ததுனால அவங்க முன்னாடி நடிக்கிறாளோ என்னமோ. என்னத்த நடிக்கிறாளோ? ஏன் தலையில எல்லாம் மண்ண வாரி போட்டுட்டா. பெத்த பிள்ளை உசுரோட இருந்தோம் நான் வாரிசு இல்லாமல்லாம் போய் நிக்கிறேன். என் வயித்தெரிச்சல் அவங்களெல்லாம் சும்மா விடாதுல. அவங்கள நான் பாத்துக்கிட்டோம்ல. அக்கா மட்டும் உங்க பக்கம் இருந்திருந்தா நிச்சயமா உங்களை இப்படி புலம்ப விட்டுருக்க மாட்டா. எப்படியோ அவங்க பக்கம் போயிட்டா. எதை நினைச்சு இந்த மாதிரி டிராமா போடுறான்னு புரியலையே. எதுக்காக இப்படி பண்றான்னு ஒண்ணுமே தெரியலையே. எந்த மூதி கூப்பிடுதுன்னு தெரியல. புது நம்பரால இருக்கு. ஹலோ ஹலோ, யாரு பேசுறது? லிங்கம் மாமாவா? பிள்ளை முதல்ல நீ யாருன்னு சொல்லல. மாமா நோமான்னு உயிரை வாங்கிக்கிட்டு போன வருஷம் உன் மவனுக்கு என் மவளை கட்டித்தாரேன்னு சொல்லி ஒத்த கால்ல தவம் இருந்தன உன் வீட்டுல. அந்த ஏக்கியப்பன் தான் பேசுதேன். பிள்ளை ஏகே, இப்ப என்னத்துக்குல போன் பண்ணுத? செருப்பால அடிக்காத குறையா துரத்தி விட்டதுக்கு அப்புறமும் உங்ககிட்ட சம்பந்தம் பேசவா போன் பண்ணுவாவ? அங்க நடந்த விஷயத்த கேள்விப்பட்டேன். அதான் 4 வார்த்தை ஆறுதலா உங்ககிட்ட பேசலான்னு போன் பண்ணுதேன். பிள்ளை நீ என்னத்துல கேள்விப்பட்ட? பெருசா ஆறுதல் சொல்ல வந்துட்ட. உம்ம பையன் அதான் உலகத்துல இல்லாத கொலை கொழுந்து எவ்வளவு சமயக்காரி பொண்ண தூக்கிட்டு ஓடிட்டானாம. பிள்ளை அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லல்ல. உனக்கு யாருல சொன்னது? மாமா என்கிட்ட நடிக்காதீரும். எல்லா தகவலும் எனக்கு வந்துட்டு அந்த சமயக்காரி பொண்ணுக்காக நீ அப்பனே இல்ல உன் சொத்து வேணாம் மண்ணாங்கட்டியும் வேண்டான்னு எழுதி உன் மூஞ்சிலே தூக்கி வீசிட்டு போயிட்டானாம. பிள்ளை அதுக்குள்ள உனக்கு எப்படில தெரியும்? எல்லாம் தெரியும் மாமா. அதான் செல்போன் இருக்குல்ல, தகவல் ஆகாசம் மார்க்கமா பறந்து வருது இல்ல மாமா. என் பொண்ணை கட்டி வைக்கிறேன்னு சொன்னப்போ என்ன ஆட்டம் ஆடுனேன். 500 பவுன் நகை போட்டுறேன், ஒரு வீடு எழுதி வைக்கிறேன்னு சொன்னேன். எந்த காரை கேட்கிறாரோ மாப்பிள்ள அந்த காரே வாங்கி தரேன்னு சொன்னேன். ஞாபகம் இருக்கா மாமா? இத பாருல, நான் ஏற்கனவே நொந்து போயிருக்கேன். இந்த நேரத்துல மேலும் நீ என்ன நோகடிக்காத. போட வைல. அதை எப்படி வைக்க முடியும்? 50 கோடி சொத்து வச்சிருக்கிற என்ன வெறும்பையன்னு சொல்லி விரட்டி விட்டியே, அதை எப்படி மறக்க முடியும்? என் பையனுக்கு பொண்ணு கொடுக்கறவன் வீட்டுல 500 கோடி சொத்தாவது இருக்கணும்னு சொன்னியே, அதை எப்படி மறக்க முடியும்? என்ன நோகடிச்சே இல்ல, பதிலுக்கு உன்னை நோகடிக்க வேண்டாம். இல்லை ஓவரா பேசுத. நேர்ல வந்தேன்னு வச்சுக்க, நடக்கிறதே வேற. மாமா உனக்கெல்லாம் பேசுறதுக்கு ரைட்ஸே கிடையாது மாமா. பெத்த புள்ளைய அடக்கி வைக்க தெரியாத ஆளு நீ. நீ எல்லாம் மீசையெல்லாம் முறுக்க கூடாது மாமா. என் மகளுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன். மாப்பிள்ளை வீடு ரொம்ப பெரிய இடம். மாப்பிள்ளை அமெரிக்கால இருக்காரு. என் மகளை கல்யாணம் பண்ணி அமெரிக்கா கூட்டிட்டு போறாரு. இல்லை உன் அமெரிக்கா பீத்த பெருமையில என்கிட்ட எதுக்குள்ள சொல்ற? வேற யாருகிட்ட சொல்றது? வர்ற ஆவணியில முகூர்த்தம் வச்சிருக்கேன். நல்ல வகையா வக்கனையா வந்து சாப்பிட்டு போமாமா. உனக்கு உன் சம்பந்தி
சமயக்காரம்மாவோட சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னா அதுக்கே ஏற்பாடு பண்ணிடுறேன். ஏய் வேணால, எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு உன்னை ஃப்ளைட்டை பிடிச்சிட்டு வந்து கொன்னு போட்டுருவோம்ல. ஆட நிறுத்து மாமா, இனிமே உன்னால நம்ம ஊர் பக்கம் தலை காட்ட முடியாது. ஊரே உன்னை காரி துப்புதில்ல. 500 கோடி சொத்து இருக்கிறவன் வீட்டுல தான் பொண்ணு எடுப்பேன்னு சொன்னில்ல, அந்த சமயக்காரிக்கு எம்படி சொத்து இருக்கு மாமா? என் ஆக்கங்கிட்ட மூதி உன்னை அப்புறமா கவனிச்சுக்கிறோம்ல, இப்ப போன வைல. ஏ மாமா, கண்ட கண்டவனவெல்லாம் என்ன காரி துப்புறானுங்க. என் பையன் செஞ்ச வேலைக்கு நான் அனுபவிக்கிறதா இருக்கேன். நீ எதுக்குப்பா என் கூட அலைஞ்சுக்கிட்டு இருக்கிற? இப்பதான் நீ ஆஸ்பத்திரியில இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்திருக்கிற. பேசாம வீட்லயே இருந்து ரெஸ்ட் எடுத்துருக்கலாம்ல. இல்லண்ணே, இனிமே நான் எல்லாத்தையும் பழகிக்கணும். கடையில் இது வரைக்கும் இன்னும் பொருள்லாம் வாங்கினது இல்லைண்ணே. அரிசி என்ன விலை, பருப்பு என்ன விலைன்னு தெரியாதுண்ணே. நான் குளிக்கிற சோப்பை கூட நான் வாங்கினது இல்லைண்ணே. அஞ்சலி கூட வாழணும்னா இந்த மிடில் கிளாஸ் வாழ்க்கையை நான் வாழ்ந்துதானே ஆகணும். உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குப்பா. ஏன்னா நீ உண்மையிலேயே திருந்திட்டப்பா. இப்பதானே எனக்கு சந்தோஷமா இருக்கு. இவ்வளவு நாளா குடி, பொறுக்கித்தனம், ஊதாரித்தனம்னு சுத்திட்டு இருந்தேனே. ஆனா எங்க அப்பாவும் அதை என்கரேஜ் பண்ணாரு. அஞ்சலி கிட்ட பேச பேசதான் வாழ்க்கைனா என்னன்னு மெல்ல மெல்ல புரியுதுண்ணே. புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் பொறுப்பு வந்திருக்குண்ணே. ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. எங்க அப்பா கூட இருந்திருந்தா நான் பணக்காரனா இருந்திருப்பேன். ஆனா குடிக்காரனா பொறுக்கியா இருந்திருப்பேன். அஞ்சலி குடும்பத்துல வசதி இல்லாம இருக்கலாம், ஆனா நான் மனுஷனா இருக்கேன். மனுஷனா மாறினதுக்கு அப்புறம் தான் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே. இவ்வளவு தூரம் மாறிட்டல்ல, இனிமே உனக்கு எந்த குறையும் இருக்காது. குணா, நீ நல்லா இருப்ப. ஓகேவா? மாட்டான், சின்ன பின்னம் ஆயிருவோம். வா ஓடிடலாம். அண்ணே இருங்கண்ணே, என்னதான் பண்றாருன்னு பாப்போம். என்னல இது? வீட்டுக்கு பொருள் வாங்கிட்டு போறேன். அட மானம் கெட்டவனே, கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடி அவங்க வீட்டுக்கு முறவாசல் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? உனக்கு கேவலமா இல்ல? இல்ல, உனக்கு பையனா இருந்து கண்ட கண்ட காரியத்தை செஞ்சன்ல, அதை நினைச்சாதான் எனக்கு கேவலமா இருக்கு. அவ உன் மண்டைய நல்லா கழுவி இருக்காள. சொன்னா கேளு, 200 கோடி ரூபாய் சொத்து உள்ளவரு நம்ம ராசேந்திர மாமா இருக்காருல்ல, உப்பு வியாபாரம் பண்றாரு. அவர்தான். அவருக்கு ஒரே பொண்ணுதான், வாரிசு வேற யாரும் கிடையாது. எல்லா சொத்தும் உனக்கு தான். அவர் பொண்ண உனக்கு கட்டி வைக்கிறேன். என் கூட வா. என்ன கொன்னுருவேன், ஒழுங்கா போயிரு. குணா, இந்த உலகத்துல பொண்ணுங்களுக்கா குறைச்சல? உனக்கு இருக்கிற சொத்துக்கும் கௌரவத்துக்கும் சொடக்கு போட்டா சினிமா நடிகைங்க மாதிரி பொண்ணுங்க நீ நான் போட்டி போட்டுட்டு வருவாங்க. மூதேவி, நீ இன்னும் திருந்தலையா? நீ சொன்னா கேட்க மாட்டேடி. உன்னை எல்லாம் 4 அடி போட்டாலே நீ மூர்த்தி பல உன்னை சும்மா இருன்னு சொன்னல. அக்கா, என் அஞ்சலி சினிமா நடிகை மாதிரி இல்லாம இருக்கலாம், ஆனா அவ மனசு எந்த பேரழகிக்கும் வராது. என்ன பொறுத்த வரைக்கும் அஞ்சலி தான் பேரழகி. நல்லா பாத்துக்க, கல்யாணத்துக்கு முன்னாடியே உன்னை கட்டப்பைய தூக்க வச்சுட்டாங்க. கல்யாணம் ஆனா நீ அடிமையாவே ஆயிடுவல. நீ வெயில் படாம ஏசில இருக்க வேண்டியவன். இந்த கருமாந்திரம் நமக்கு வேணாம். சொந்த குடும்பத்துக்காக கட்டப்பை தூக்குறதுல ஒண்ணும் கேவலம் கிடையாது. நாம நல்லா இருக்கணுங்கிறதுக்காக மத்தவங்களை கெடுக்கிறதா அசிங்கம். எனக்கு அந்த வாழ்க்கை, வசதி, வாய்ப்பு, காரு எதுவுமே தேவை கிடையாது. எனக்கு இந்த நிம்மதியே போதும். நீ கிளம்பு. என் மனசை மாத்த எங்க அப்பனால மட்டும் இல்ல, உங்க அப்பனாலையும் முடியாது. உன்னை அப்படியே அவனுக்கு அடியோட மாத்தி வச்சாலுங்க, அந்த சத்தியா உன்னை சும்மா விட மாட்டோம்ல. சத்யா மேடம் மேல நீ கைய வச்சேன்னு வச்சுக்கோ, அப்புறம் என் கையால உனக்கு கொல்லி கூட கிடைக்காது. உன்னை கொலை பண்றது கூட துணிச்சல் எனக்கு இருக்கு. உன் உடம்புல ஓடுற ரத்தம் தான் என் உடம்புலயும் ஓடுது. பெத்த அப்பனை கொல்லுவேல நீ? என் குடும்பத்துக்கு கெடுதல் செய்யறவன் பெத்த அப்பனா இருந்தாலும் கொல்லுவேன். யாருல உன் குடும்பம்? நான் தான்ல உன் குடும்பம். வேணான்னு வீசி எறிஞ்சிட்டு போனதுக்கு அப்புறம் உனக்கு எனக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? இனிமே அஞ்சலி தான் என்னோட வாழ்க்கை, அஞ்சலியோட குடும்பம் தான் என்னோட குடும்பம். உன் வேலையை பார்த்துட்டு கிளம்பு, இல்லைன்னா அசிங்கப்படுத்திடுவேன். என்னையே அசிங்கப்படுத்துவேன் நீ. பெத்த அப்பனாச்சேன்னு பாக்குறேன். பதிலுக்கு நான் கையை ஓங்குனா நீ தூக்குல தான் தொங்கணும்.
இனிமே என் வம்புக்கே வராத. நீ யாரோ நான் யாரோ, கிளம்பு. அண்ணே வாங்கண்ணே போலாம். ஏய் தள்ளிடு. போச்சு, எல்லாம் போச்சு. கடைசியில பெத்த பையன்கிட்டயே நான் தோத்து போய் நிக்குதேன். இவ்வளவு தூரத்துக்கு எனக்கு யாரும் அசிங்கப்படுத்தினது இல்ல. ஏய் சத்யா, இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு நான் உன்னை கவனிச்சுக்கிறேன். நம்பவே முடியலையா? ஒரே நாள்ல ஒருத்தன் இந்த அளவுக்கு மாறி போயிருக்கான். அப்பா அப்பான்னு உங்க மேல எவ்வளவு உயிரா இருந்தான். இப்ப ஒரே அடியா நீங்க வேணவே வேணான்னு தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டான். இல்லை, அவ அம்புட்டு தூரம் அவனை மாத்தி வச்சிருக்கால. அவனை தூக்கிட்டு போய் வச்சு வேப்பல் அடிச்சா அவன் சரியாயிடுவான். ஆனா இவன் மேல கைய வைக்க கூடாதுன்னு உன் அக்கா என்கிட்ட எழுதியெல்லாம் வாங்கியிருக்கா. நான் இப்ப என்னத்த செய்வேன்? எனக்கு கூட அதே கன்ஃபியூஷன் தான். எங்க அக்காவை விடுங்க. பெத்த புள்ளைக்கு எப்படி அப்பா மேல பாசம் இல்லாம போச்சு? ஐயா, நான் கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. குணா உங்களுக்கு தானே பிறந்தான். என்னல கேட்ட? ஐயோ. என் பொண்டாட்டியோட ஒழுக்கத்தை பத்தி தப்பாவா பேச? உன் அக்காவையும் உன்னையோட என் பொண்டாட்டி தங்கம்ல, தெய்வம்ல. எனக்கு வந்த ஐஸ்வர்யால அவளால தமிழ வந்துச்சு. இனிமே என் பொண்டாட்டிய பத்தி தப்பா பேசுன உன் கழுத்துல தலை இருக்காதுல. இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்? எதுக்காக என்ன இப்படி ரத்தம் வர அளவுக்கு அடிச்சீங்க? உன்னை கொல்லாம விட்டனன்னு சந்தோஷப்படு. இப்படி நடு ரோட்ல வச்சு அடிக்கிறீங்களே, உங்க ஆட்டோல அளவுக்கு மீறி போயிட்டு இருக்கு. ஐயா, இந்த மூதி ஏதாவது ஆஸ்பத்திரி கூட்டு போய் காயத்துக்கு மருந்து போட்டு கூட்டுவால. சரிங்க ஐயா. கேட்க ஆள் இல்லைன்னதும் பொம்பளை புள்ளைய போட்டு இப்படி அடிச்சிட்டீங்களே, நீங்களே நல்லா இருப்பீங்களா? உன் பேச்சுக்கு இப்படிதான் அடி விழும். ஆஸ்பத்திரிக்கு போய் மருந்து போட்டுட்டு இஷ்டம் இருந்தா வீட்டுக்கு வா, இல்லன்னா அப்படியே போயிரு. இல்ல வண்டி இல்ல. என்ன கேள்வி கேக்குதா? போல. இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்? அந்த பையன் உங்களுக்கு தான் பிறந்தானா இல்ல தத்தெடுத்தீங்களான்னு கேட்க தானே வந்தேன். அத கூட முழுசா கேட்காம இந்த அடி அடிச்சிட்டான் அந்த காட்டா. இந்த பக்கம் காதுல கொயின்னு சவுண்ட் வருது. காது வேற சரியா கேட்க மாட்டேங்குது. சரி வாங்க ஆஸ்பத்திரி போலாம். என்னால நடந்துலாம் வர முடியாது. நீ போய் ஒரு ஆட்டோ பிடிச்சு வா. நீங்க ஓரமா உட்கார்ந்துருங்க. உட்காருங்க. எனக்கு எதுவும் சரியா படல. எனக்கு என்னமோ மனசுக்கு பயமாவே இருக்கு. அத்தை, தேவையில்லாம எதுக்கு பயப்படுறீங்க? அந்த மந்திரா மேடம் காயத்ரி மாதிரி இருந்தா என்ன? நேர்மையானவங்கன்னு எல்லாருமே சொல்றாங்க. நேர்மையா அவங்க எல்லாம் உண்மையை கண்டுபிடிச்சா நல்லதுதானே அத்தை? ஆமாமா, நீங்க பயப்படாதீங்க. ஜானகி இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, நீ கவலைப்படாத. என்னங்க மறுபடியும் SMS வருது. நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க. போன் பில் கட்டினீங்களா இல்லையா? நல்லா ஞாபகம் இருக்கு, போன் பில் கட்டியாச்சு. சரி, அந்த ரெசிப்ட் வாங்குறேன்னு சொன்னீங்களா, அது என்னாச்சு? நான் தான் சொல்றேன்ல, நான் அவுட்லெட்டுக்கு போய் வேற பில்லை எப்படியாவது வாங்கிட்டு வரேன்.
என்னங்க அவங்க ஆபீசர். இந்த உருவம் இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது. எங்களால அதை ஒத்துக்க முடியாது. ஏய் யார்கிட்ட என்ன பேசுற? உங்க உணர்வை நான் மதிக்கிறேன். என் என்கொயரியை நான் இங்கே ஆரம்பிக்கிறேன். எல்லாம் வெளியே வாங்க. நீங்க அங்க வெயிட் பண்ணுங்க. ஓகே மேடம். நீங்க எல்லாரும் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. நம்ம அப்லோட் செய்யலாம் நீங்க ஃபர்ஸ்டா பார்க்கணும்னா நோட்டிபிகேஷன் பெல் சிம்பலை மறக்காம பிரஸ் பண்ணுங்க.